தலைப்பு: எம்பர் தீவின் ரகசியம். 12 வயது மிரா எப்போதுமே சாகசங்களை கனவில் கண்டவள். ஆனால் சாகசம் ஒருநாள் அவளது வீட்டுக்கு நேரிலேயே வந்து குத்தும் என அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மழைக்கால மாலை அவளது கடற்கரை இல்லத்திற்கு ஒரு மர்மமான பார்சல் வந்தது. அதில் இருந்தது பழைய தோல் மூடிய ஒரு டைரி, அவளது கடலில் காணாமல் போன பேர்த்தந்தையின் சாகச டைரி. அந்த டைரியின் கடைசி பதிவு, எம்பர் தீவு பற்றி எழுதியிருந்தது. மிரா கேட்டதில்லாத ஒரு இடம். டைரியின் பின்பக்கம் ஒரு கிழிக்கப்பட்ட வரைபடம் மற்றும் ஒரு மர்ம குறிப்பு. மணலில் நித்திரை கொள்ளும் நெருப்பு. இதயத்தை கண்டுபிடி, ஒளியை விழாக்கிறி. ஆர்வத்தாலும் தைரியத்தாலும் மிரா தனது நண்பர் அருணுடன் ஒரு பழைய படகில் பயணம் தொடங்கினாள். கடல் கொந்தளித்தது. ஆனால் சற்றும் நம்பிக்கையிழக்காமல் அவர்கள் ஒரு ஒளிரும் கடற்கரையை கண்டனர். எம்பர் தீவிற்கு வந்துவிட்டார்கள். தீவு அமைதியாக இருந்தது. கருப்பான மணலும் வித்தியாசமான பாறை வடிவங்களும் தீவை சூழ்ந்திருந்தன. அவர்கள் தீவின் உள்ளே செல்ல, ஒரு பழமையான நாகரிகத்தின் தடங்கள், இடிந்த கோயில்கள், சிலைகள் மற்றும் தீ உமிழும் அரக்கர்களின் சிற்பங்கள் காட்சியளித்தன. டைரியின் வழிகாட்டுதல்படி அவர்கள் ஒரு உறங்கும் எரிமலைக்குள் ஒரு இரகசிய குகையை அடைந்தனர். அந்த குகையில் இருந்தது ஒரு பாறைக்கதவு, அதில் ஒரு கைமுத்திரை வடிவம் மற்றும் புதிரான குறியீடுகள். மிரா தனது கைப்பத்தை வைக்க, கதவு திறந்தது. அதன் பின்னால் இருந்தது ஒரு ஒளிரும் கிறிஸ்டல், எம்பர் இதயம். அந்த தருணத்தில் நிலம் குலுங்கியது. ஒரு மறைந்த புதையல் பாதுகாப்பு செயல்பட்டது. எரிமலை எழுந்தது. மண்ணில் பிளவுகள். மிரா, அருணுடன் குகையிலிருந்து ஓடினர். வெடிக்கும் குகையில் அவர்கள் கடலுக்குள் பாய்ந்தனர், கிறிஸ்டலை கையில் வைத்துக்கொண்டு. வீட்டிற்கு திரும்பிய பின் அவர்கள் கிறிஸ்டலுக்கு மாய சக்திகள் இருப்பதை உணர்ந்தனர். அது தீயை உண்டாக்கும், தண்ணீரை தூய்மையாக்கும், காயங்களை குணமாக்கும். மிரா அதை தனக்கே வைத்துக்கொள்ளவில்லை. தனது பேர்த்தந்தை சார்ந்த ஒரு இரகசிய அமைப்பிடம் அதை ஒப்படைத்தாள். பூமியின் இரகசியங்களை காக்கும் ஒரு பழமையான குழு. அவள் இதயத்தை கண்டாள். ஒளியை விழாக்கிரித்தாள். முக்கியமாக, அவள் தன் உள்ளுள்ள சாகசவியலை கண்டெடுத்தாள்.